கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு நடந்து விட்டது. ஆனால் அமானிதம் சுமந்ததுக்கு பின்னால் இந்த மனிதர்கள் இந்த அமானிதம் என்ன என்று அறியாத மடத்தனத்திலையும் அதில் என்ன செய்யணும் என்று அவருடைய ஹக்கை நிறைவேற்றாத அவருடைய அநியாயமும் அங்கே அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. அமானித சுமந்த மனிதன் அது என்ன இருக்கே என்பது அறியாத ஜஹூல் மிகப்பெரிய ஒரு மடையனாகி விட்டான். உலகத்திலே சில உலக விடயங்களை அறியாத மடத்தனம் பேசுகிறோம். படிப்பறிவு இல்லாத ஒரு மடையன் என்று சொல்கிறோம். இவருக்கு உலக விஷயம் தெரியாத மடத்தனம் என்று சொல்கிறோம். இவருக்கு இவருடைய முன்னேற்றம் தெரியாத மடத்தனம் என்று சொல்றோம். அல்லது இப்படி சின்ன சின்ன மடத்தனங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், இது மடத்தனம் அல்ல, ஜஹூல், மிக பெரும் ஒரு மடத்தனம். மடத்தனத்திலே உச்சகட்ட மடத்தனம் இது சுமந்த அமானிதம் என்னென்று உணராத மடத்தனம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், இதிலே பாரதூரம் என்ன தெரியுமா? லலூம், லாலிமல்ல, அநியாயக்காரன் இல்ல, இவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். இதனுடைய ஹக்கு நிறைவேற்றாமலுக்கு இந்த அமானிதம் சுமந்திருக்கிறமே எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படாத அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை பொறுப்பை கூறி அந்த பொறுப்பிலே அலட்சியமாக இருப்பதுடைய அந்த பாரதூரமான விளைவை அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். எனவே சகோதரே, அதனால வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் எங்களோட பொறுப்பு நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். அதனால் அல்லாஹ் சொல்ற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சுருக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலேயும் அல்லாஹ்வுடைய பயம் மிகைத்தால் வாழ்க்கை சீராகும், மடத்தனம் நீங்கிரும், அநியாயம் வராது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் மனுஷன் அநியாயத்துக்கு பயம் இல்லாமல் போறான். அல்லாஹ்வுடைய பயம் வருகின்ற பொழுது யாருக்கும் எதற்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்பட சொல்ல தெரியுமா? வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைய நாள், மறுமை என்பதை அல்லாஹ் கதின்னு சொல்ல, நாளை, நாளைக்கு இந்த பக்கத்திலானே மனித சிந்தனை. மறுமை என்பது எப்பயோ நடக்க இருக்கிறது, அதை விடுங்களேன், இப்ப வரப்போறோம் இல்லையே. நாம் எல்லாம் மௌத்தாகி, மனித சமுதாயம் எல்லாம் மௌத்தாகி, உலகத்தில் இந்த படைப்பு எல்லாம் அழிஞ்சி ஒளிஞ்சி மண்ணோடு மண்ணாகி மறைஞ்சி சூரூதி, அதுக்கு பின்னால எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால தானே மீண்டும் எழும்புறது. அது எவ்வளவோ காலம் இருக்குது, அதை பின்னது யோசிப்பான் என்றுதான் மறுமை என்பதை நாங்க தூக்கி அப்படியே வச்சிட்டோம். இது பிறகு பார்ப்போம். இப்ப நாங்க இந்த 10 வருஷத்துக்குள்ள என்னத்தை சாதிக்கிறது, இந்த 5 வருஷத்துக்கு என்னத்தை சாதிக்கிறது, இந்த 40 வருஷத்துக்குள்ள எதை சாதிப்பது, அந்த ஃபைலை தூக்கி வைப்போம், இதை தூக்கி போய் பின்னால வைப்போம். எப்பயோ நடக்க போகிறது, இப்ப இல்லையே. அந்த சிந்தனையை உடைச்சி அல்லாஹ் சொல்றான், மா கத்தமத் லிகதின், நாளைக்கு, மறுமை என்பது நாளை தான். இன்று வாழுகிறீர்கள், நாளை உங்களுடைய மறுமை. அதோட மறுமைக்கு என்ன அனுப்பிடுச்சுன்னு பாருங்க. மா கத்தமத் லிகத், என்ன அனுப்பிடுச்சிங்க? நாளைய மறுமைக்கு இன்றைக்கு அனுப்பினது என்ன, என்ன அனுப்பியிருக்குது? இந்த சிந்தனையோட வாழ்க்கையை வாழுங்கள், அப்போது மறுமை எங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும். சில தீனுடைய விடயங்கள் விளங்குறண்டா ஒரு மனிதனுக்கு மறுமை அவருக்கு முன்னால வர வேண்டும். மறுமையத்துக்கு பின்னால வச்சிட்டோம்டா, அல்லது மறுமையை தூரத்தில் ஆக்கிட்டோம்டா, இப்ப இல்லையே, மறுமை இப்ப வரப்போறலையே, எப்பயோ வரப்போ தூரத்தில் ஆக்கிட்டோம்டா, தீனை ஏற்றுக்கொண்டாலும் விளங்காது. விளங்காமத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், விளங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தீனை ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், அல்லாஹ் சொன்னது தானே, ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். குர்ஆன்ல வந்திருக்கா, அப்ப சரியா தான் இருக்கும். ஹதீஸ் தானே, அப்ப நாங்க நம்புறோம், நாங்க இல்லைன்னு சொல்ல இயலாதே. அப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். விளங்கி ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை, விளங்க மாட்டார்கள். விளங்காமத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். சரி, விளங்கி ஏற்றுக்கொள்ளனா என்னப்ப? விளங்காம ஏற்றுக்கொள்றது, விளங்கி ஏற்றுக்கொள்றது அப்படின்னா என்ன?
சொல்ல அதை எப்படின்னு விளங்கப்படுத்த இயலாது. விளங்குன ஒரு சமுதாயத்தை பார்த்தா விளங்கும். சஹாபாக்கள் எல்லாம் விளங்கி ஏற்றுக்கொண்டார்கள், விளங்காம ஏற்றுக்கொள்ளல, விளங்கி ஏற்றுக்கொண்டார்கள். ஆயத்திறங்குது, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தான் ஹஸனன் ஃபயுதாயிஃபஹு, அல்லாஹ் கடன் கேட்கிறான், அல்லாஹ் கடன் கொடுங்க, அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி திருப்பி தருவான். கடன் போய் அப்படி அறவிடா கடன் அப்படி போற கடன் இல்லது, அப்படியே கிடைக்கிறது மட்டுமில்ல, அதை போல பல மடங்கு கிடைக்கும். சரி, நாங்களும் ஏற்றுக்கொள்வோம், நாங்க மறுப்போமா இதை? அடே சரிதானே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கடன் கேட்கிறான், ரெட்டிப்பாக்கி தருவான், ஓ அது ஹக்கு தானே, நாங்க யாருமே இதை சந்தேகப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம். ஆனா விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஏன் தெரியுமா? விளங்கி ஏற்றுக்கொண்டா என்ன செஞ்சாங்க, ஆயத்து இறங்கின உடனே ஓடி போனார். ஒரு சஹாபி ரோட்டில் நின்று கொண்டு மனைவியை கூப்பிட்டார், உம்மு தஹ்தா இல்லையா, மனைவியை கூப்பிட்டார், வெளியில வா, நான் இது அல்லாஹ் கடனாக கொடுத்து விட்டேன், முழு தோட்டத்தையும் அல்லாஹ் கடனாக கொடுத்து விட்டேன். அல்லாஹ் கொடுத்து வீடு, அவரை வீடு அதுக்குள்ள சொல்ல, நாம இப்படி பேச இயலுமா? என் மனைவியை கூப்பிட இயலுமா? அவர் சொல்ல, நீங்க போங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவா. சில மனைவி என்ன தெரியுமா பேசினா, என்ன பேசிருக்கணும், சேர்ந்து வீட்டை மட்டும் விட்டு மற்றது கொடுத்துக்கலாமே, அப்படி பேசினா நியாயம் தானே, வீட்டையும் சேர்த்தா கொடுத்துட்டீங்க, அப்படியெல்லாம் பேச விளங்கின பொம்பளை. அவ சொன்னா, ரபியத்தி திஜாரா, ரபியத்தி திஜாரா, ஓ லாபமான வியாபாரம், அல்லாஹ் கடனா கொடுத்துட்டீங்க, இருக்கிற வீட்டையும் தோட்டத்தையும் சேர்த்து கொடுத்துட்டீங்க, நான் வரேன் என்று சொல்லி சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியில வந்தான். இது விளங்கி ஏற்றுக்கொண்டது. நாம அவ்வளவு சொன்னாலும் 1000 ரூபாய் காசை கொடுக்குறையா, 50 ரூபா கொடுக்குறையா, இல்ல பிறகு கொடுப்போம், ஒன்றும் இல்லை யோசிச்சு கொடுப்போம், இது விளங்காம ஏற்றுக்கொண்டது. நாங்க திருமணத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிப்போம், பெண்ணாளைக்கு ஹஜ்ஜு பெண்ணாளைக்கு பல்லாயிரக்கணக்கில் செலவழிப்போம், உதயாவுக்கு 7வது ஒரு பங்கு இல்லையான்னு கேட்போம். பங்கு ஒரு மாடு கொடுக்கலாம் தானே, உங்களுக்கு ஒரு ஆடு ஒன்று கொடுக்கலாம் தானே, கொடுக்கலாம் தான். எங்களோட பிள்ளைக்கு உடுப்படுத்தது உதவியாவிட கூட, ஒரு பிள்ளைக்கு எடுத்தது ஒரு ஒட்டகமே வாங்கலாம் பெண்ணுக்கு செலவழிச்சது, ஆனா அப்படி கொடுக்க மாட்டோம். அப்ப இங்க பங்கொண்டு இல்லையா, 7 பேர் செய்யற இல்லையாண்டு, இது என்னது, இது கொஞ்சம் விளங்கி ஏற்றுக்கொண்டது. என்ன கூட்டம் என்ன அறவே விலங்குகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க 5 ரூபா 10 ரூபாயில முடிச்சு கொள்றாங்க சதக்கா, பெண்ணால் சதக்கா 50 ரூபா 100 ரூபா, அறவே விளங்காம ஏற்றுக்கொண்டது. சஹாபி முழு தோட்டத்தையும் கொடுத்தார். அல்லாஹ் கடன் கேட்கிறானா, இந்தா கொடு, அல்லாஹ் தந்தாதானே, கொடுத்தாச்சு, வீட்டை விட்டு வெளியிடவா. பொம்பளை சொன்னா ரபிஹத்தி திஜாரா, இதுதான் விளங்கி ஏற்றுக்கொண்டது. சில தீன் எப்படி விளங்கினுச்சு அவங்களுக்கு, மறுமை முன்னால தீன் விளங்கினுச்சு. எங்களுக்கு மறுமை என்பது சிலாக்களுக்கு கற்பனை மாதிரி, சிலாக்களுக்கு மறுமை என்று இருக்குதுன்னு சொல்றாங்க, நாங்க இல்லைன்னு மறுக்கல, இருக்குதுன்னு மனசுக்கு எடுக்கவும் இல்லை. பொதுவாக பொதுமக்களுடைய நிலைப்பாடு என்னென்றா, மறுமை ஒன்று இல்லைன்னு நாங்க மறுக்கவும் இல்லை, இருக்குது என்ன செய்யறேன்னு மனசுக்கு எடுக்கவும் இல்லை. காலையில் எழுமன உடனே மறுமைக்காக என்ன செய்வோம் அப்படி யோசனை என்று வருகிறதா? இன்றைய பொருளாதாரத்தின் மறுமைக்கு பங்கு என்ன, இன்றைய அமல்களில் மறுமையுடைய பங்கு என்ன, அப்படி யோசிக்கிறது அவசியமா? சரி, அதனால மறுமை எப்ப முன்னுக்கு வருதோ, நெருக்கமா வருதோ, தீன் பூர்த்தியா விளங்கும். மறுமையை விளங்காத ஒரு மனுஷனுக்கு அவனை வச்சுக்கொண்டு எவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினாலும் ஒன்றும் விளங்க